பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பானவர்களே, ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அன்பானவர்களே, இந்த இடத்துல கர்த்தர் விரும்புகிறதான ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் கீழ்ப்படிதல். அன்பானவர்களே, இந்த வார்த்தை யாருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவுக்கு அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தை ஏன் சவுலுக்கு அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தர் சவுலுக்கு சொன்ன காரியத்தை அவர் சரியாய் செய்யாததினாலே கர்த்தர் சவுலை ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறார். ஆண்டவர் ஏன் ராஜாவாக்கினார் சவுலை? இவன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், நான் சொன்னதையெல்லாம் இவன் செய்வான் என்று சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு தன்னுடைய பார்வைக்கே ஒரு ஆகாதவனாய் இருந்த சவுலை கர்த்தர் ராஜாவாய் ஏற்படுத்தினார். அன்பானவர்களே, ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார் சவுலிடத்தில்? இவன் எனக்கு கீழ்ப்படிவான், எல்லாவற்றிலேயும் எனக்கு கீழ்ப்படிவான் என்று சொல்லிதான் கர்த்தர் சவுலிடத்தில் எதிர்பார்த்தார். அன்பானவர்களே, ஆனால் கர்த்தர் சவுலை உயர்த்தினார், ஆனால் சவுலோ கர்த்தரை ஏமாற்றினான் என்று சொல்லிதான் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார்? நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தார், ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சவுலிடத்தில் கர்த்தர் எதிர்பார்த்தார். அது என்னது? கீழ்ப்படிதல். எனக்கு இஷ்டமானதை இவன் செய்யணும், நான் சொன்னதை இவன் செய்ய வேண்டும், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். அன்பானவர்களே, ஆனால் சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய் கர்த்தரை துக்கப்படுத்தினார். அன்பானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ போய் அமலேக் என்கிறதான ஜனங்கள் மீது நீ படையெடுத்து நீ இன்னபடியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் இவர் அதில் பாதி செய்தார், பாதி செய்யலை. அப்போது கர்த்தர் அதை குறித்து துக்கப்பட்டார். அன்பானவர்களே, ஆனால் சவுல் சொல்லுகிறார், இல்லை, நான் கர்த்தர் சொன்ன மாதிரியே நான் யுத்தத்திற்கு போனேன் என்று சொல்லி, கர்த்தர் சொன்ன மாதிரியே நான் செய்தேன் என்று சொல்லி சாமுவேலுக்கு மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உனக்கு சொன்னதை நீ முழுவதும் செய்தாயா? கர்த்தர் சொன்னதையெல்லாம் நீ சரியாய் செய்தாயா? அல்லது கர்த்தர் சொன்னதிலே கொஞ்சம் உன்னுடைய விருப்பத்தை, உன்னுடைய இஷ்டத்தை நீ நுழைத்தாயா என்பது போல சாமுவேல் சவுலை பார்த்து கேட்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் சொன்னதை சவுல் முழுமையாய் செய்தார் என்று சொன்னால் செய்யலை, கொஞ்சம் செய்தார். நடுவில் தன்னுடைய சுய சித்தத்தை, தன்னுடைய இஷ்டத்தை கர்த்தருடைய இஷ்டத்தில் இவர் கொண்டு வந்து நுழைத்தபடினாலே கர்த்தர் சொல்லுகிறார், இவன் எனக்கு கீழ்ப்படியலை என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, கர்த்தர் சவுலை குறித்து துக்கப்பட்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மிடத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்தார். அன்பானவர்களே, இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நான் கீழ்ப்படியலைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் பாவம் செய்தாலும் பரவாயில்ல, காணிக்கை கொடுத்து நான் சமாளித்து விடுவேன் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய காணிக்கைக்கோ பணத்திற்கோ அல்லது நம்முடைய துதிகளுக்கோ ஆண்டவர் மயங்குகிறவர் அல்ல. அன்பானவர்களே, நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் துதித்தாலும் கர்த்தர் துதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்திலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த குணம் இருக்கும் பொழுதுதான் அந்த துதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒரு காரியத்தை யோசிப்போம். முழுவதுமாக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அல்லது நாம் கர்த்தருடைய கீழ்ப்படிதலில் நம்முடைய இஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்த்து கர்த்தரை துக்கப்படுத்துகிறோமா என்பதை நாம் யோசிப்போம். இந்த வசனம் சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி. எனவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்டாக்கி கொள்வோமாக. நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் முழுமையான ஆசீர்வாதத்தை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆபிரகாமை ஆண்டவர், நீ உன்னுடைய தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு போய் என்று சொன்ன பொழுது அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவனுடைய கர்த்தருடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினால கர்த்தர் ஆபிரகாமை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, நாம் கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படிவோமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்.
இந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.